ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேயே மோமோஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவும் எடுத்துருக்கேன், கோதுமை மாவும் எடுத்துருக்கேன். கோதுமை மாவும் ஹெல்தி, அதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சுடு தண்ணியை வெதுப்பாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் ஒட்டாத மாதிரி ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 1/2 hour ஊறட்டும். வாங்க சட்னி செய்ய போயிடலாம். சுடு தண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகா, அப்புறம் தக்காளி கீறிட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் போட்டு வேக வச்சு அது தோலை நீக்கிட்டு நம்ம சட்னிக்கு ஒரு சால்ட்டு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங்க்கு நம்ம கேரட்டு, கேப்சிகம்மு, அப்புறம் முட்டைகோஸ் எடுத்துக்கலாம், ஆனியன் எடுத்துக்கலாம், கார்ன் எடுத்துக்கலாம். மசாலா சால்ட்டும் கொஞ்சோண்டு நம்ம பெப்பர் பவுடர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி கிண்ணத்தில் வச்சுட்டு ஸ்டஃபிங் இதை மாதிரி உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஷேப் பிடிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்தால் மோமோஸ் ரெடி.